குட் மார்னிங். பாடம் 7 ஆற்றல் மாற்றிகள். ஆற்றல் மாற்றிகள் பகுதி 1 இன்னைக்கு பார்க்க போறோம். ஆற்றல் மாற்றிகள்ல ஆற்றல் மாற்றிகள் இயங்கும் தத்துவம், ஆற்றல் மாற்றிகளின் வகைகள், ஆற்றல் மாற்றிகளை தேர்ந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியவை, இந்த டாபிக்ல பூரா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆற்றல் மாற்றிகள் என்பது ஆற்றலை மாற்றும் ஒரு வகை சாதனமாகும். ஆற்றல் மாற்றிங்கிறது ஆற்றலை மாற்றுறது, ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலா மாற்றி தர்றது. இதுதான் இந்த ஆற்றல் மாற்றியுடைய வேலை. இது மின் ஆற்றல் அல்லாத அளவுகளை மின் ஆற்றல் அளவுகளாக மாற்றுகிறது. மின் ஆற்றல் மின்சாரத்தை பயன்படுத்திய உள்ள ஆற்றலை மின் ஆற்றல் அல்லாத அளவுகளை மின் ஆற்றல் அளவுகளாக மாற்று. தற்காலங்களில் ஆற்றல் மாற்றிகள் அழுத்தம், பளு மற்றும் சுழற்று திறன் ஆகியவற்றில் இருந்து மின் அளவுக்கான மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்தம் மூலம் கணக்கிட பயன்படுத்தப்படுகிறது. இப்ப பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம், இது நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய மீட்டர்கள்ல இருக்கு, நிறைய மீட்டர்கள்ல இருக்கு. இது மின்சார மீட்டர் மட்டும் கிடையாது, நிறைய இதுகள்ல இருக்கு. ப்ரெஷர் மீட்டர், இந்த காத்தடிக்கிறோம் அதுல ப்ரெஷர் பார்க்குறோம். அந்த ப்ரெஷர் பார்க்குறோம் எவ்வளவு. நம்ம ஒரு சைக்கிளுக்கு, பைக்குக்கெல்லாம் காத்தடிக்கிறோம், காருக்கெல்லாம் காத்தடிக்கிறோம். அந்த காத்தடிக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணும் அப்போ பார்க்குறோம். அப்போ அது ஒரு ப்ரெஷர் ஓடா மீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மீட்டர் வச்சு பார்ப்பாங்க, அந்த ப்ரெஷர் எவ்வளோ வருது, எவ்வளோ காற்று பாயிண்ட் வைக்கலாம். அப்புறம் அந்த மீட்டர் மூலம் கணக்கிடுறாங்க. 28 பாயிண்ட், 30 பாயிண்ட். அதுவும் ஒரு ஆற்றல் தான், ஆற்றல் மாற்றி தான். அது மாதிரி நிறையா இருக்கு. அந்த ஒரு சின்ன படம் இங்கே போட்டிருக்கோம். மின்னியல் அல்லாத அளவுறுகள். மின்னியல் அல்லாத அளவுறுகள், அதாவது இப்ப நான் சொன்னோம் இல்லையா, இப்ப காத்து, ப்ரெஷர், இப்ப காத்தை உள்ளீடு பண்றோம், அதை மாத்தி நமக்கு ஒரு அளவீடு தருது. மின்னியல் அளவுறுகளா தருது. அந்த அளவை நமக்கு வெளியீடு பண்ணுது. 28 பாயிண்ட், 30 பாயிண்ட் அப்படின்னு தருது. ஒரு எளிய உதாரணம் சொல்றேன், அதுதான் அது. ஆற்றல் மாற்றிகள் இயங்கும் தத்துவம். இந்த ஆற்றல் மாற்றிகள் எப்படி இயங்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணங்கள். ஒரு மின் அளவை கருவி அளவுகளை அளப்பதற்கும் அதன் முடிவுகளை காட்டுவதற்கும் ஆற்றல் மாற்றிகள் பயன்படுத்தப்படுகிறது. அதன் முக்கிய செயல் பகுதிகள் உள்ளீட்டு கருவிகள், செயல்பாட்டு கருவிகள், வெளியீட்டு கருவிகள். ஒரு ஆற்றல் மாற்றிகள்ல பார்த்தோம்னா உள்ளீடு கருவிகள்னா இன்புட் டிவைசஸ். இன்புட் உள்ளீடு என்ன கொடுக்குறோம். செயல்பாட்டு கருவினா அந்த உள்ளீடை வாங்கி செயல்படுத்துறது, செயல்பாட்டு கருவி. வெளியீட்டு கருவினா நம்ம என்ன வருது, அவுட்புட் என்ன வருது, அவுட்புட் டிவைசஸ், அதுல என்ன காட்டுது, அதை வெளியீட்டு கருவின்னு சொல்றது. இப்ப நம்ம கம்ப்யூட்டர்லாம் படிச்சிருப்போம், இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். அது மாதிரி அதே தான். இன்புட் டிவைஸ், ப்ராசஸ், அதுக்கப்புறம் அவுட்புட். அதே போலதான் உள்ளீட்டு கருவிகள் அளக்கப்பட வேண்டிய அளவுறுகளை கணக்கிடப்படுகிறது. உள்ளீடு கருவின்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்கிறோம் அதை கணக்கிடுகிறது. செயல்பாட்டு கருவிகள் உள்ளீட்டு கருவிகளில் இருந்து வரும் சிக்னல்களை வெளியீட்டு கருவிகளுக்கு அனுப்புகிறது. செயல்பாட்டு கருவி என்ன செய்யுதுன்னா உள்ளீட்டில் இருந்து வரக்கூடிய அந்த இன்புட்டை வாங்கி வெளியீட்டு கருவிக்கு அனுப்புது. வெளியீட்டு கருவி என்ன பண்ணுதுன்னா, வெளியீட்டு கருவிகள் ஆற்றல் மாற்றிகளின் உதவியால் உணரப்படும் மதிப்பை காட்டுகிறது. அதுல என்ன மதிப்பு வருமோ அந்த உள்ளீட்டிலிருந்து பெறப்பட்ட மதிப்பை ப்ராசஸ் பண்ணி வெளியீட்டுல எவ்வளவு மதிப்பு காட்டணுமோ அதை காட்டுது. இதுதான் வெளியீட்டு கருவின்னு சொல்றது. உதாரணத்துக்கு வெப்பநிலை, அழுத்தம், ஒளி, என்ன நம்ம காற்று, எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய மீட்டர்கள் இருக்கு, நம்ம பார்த்துருக்கலாம். இப்ப நம்ம ஸ்பீடா மீட்டர், நம்ம பைக்கெல்லாம் இருக்கு ஸ்பீடா மீட்டர். எத்தனை கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ன செய்யுது, நம்ம வீல்ல அந்த ஸ்பீடா மீட்டர் இணைச்சிருப்பாங்க. அந்த வீல்ல ஒரு இது மாதிரி குழாய் மூலம் ஒரு ஸ்பீடா மீட்டர் இணைக்கப்பட்டிருக்கும். நமக்கு டிஸ்பிளேல காட்டும் 85, 90, 60, 40 அப்படின்னு இருக்கும். அந்த முள்ளு போய் காட்டும் 40, 50 அப்படின்னு முள்ளு காட்டி நம்ம எவ்வளவு ஸ்பீடா போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காட்டும். அதுல பார்க்கலாம். அப்போ உள்ளீடு நமக்கு வீல் சுத்துறது தான். அதை ப்ராசஸ் பண்ணி அந்த மீட்டர் வெளியீடுல டிஸ்பிளேல காட்டுது. இதுவும் ஒரு ஆற்றல் மாற்றி தான். இது உதாரணம். இதே மாதிரிதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்ல எல்லாமே இருக்கு. ஆற்றல் மாற்றின் வகைகள்னு பார்த்தோம்னா, அடுத்தது
வடிவ பொருட்களை வச்சு கடத்தும் வடிவ பொருட்களை வச்சிருக்கு. அதுக்கப்புறம் முதன்மை மற்றும் துணை ஆற்றல் மாற்றிகள் இருக்கு. செயல்திறன் மிக்க மற்றும் செயல்திறன் அற்ற ஆற்றல் மாற்றிகள் இருக்கு. எண்ணிலக்கம் இல்லா மற்றும் எண்ணிலக்க ஆற்றல் மாற்றிகள். அடுத்து ஆற்றல் மாற்றிகள் மற்றும் தலைகீழ் ஆற்றல் மாற்றிகள், இதெல்லாம் வகைகள். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த கடத்தும் வடிவ பொருட்கள் பார்த்தோம்னா, கடத்தும் வடிவ பொருட்கள் இது வந்து நம்ம லேபிளில நம்மள்ட்ட இருக்கு. மின் தடை, மின் தூண்டி மற்றும் மின்தேக்கி இந்த கடத்தும் வடிவ பொருட்களை பொறுத்து ஆற்றல் மாற்றியானது அந்த ஆற்றல் மாற்றியில் கீழ்கண்டவாறு நம்ம வகைப்படுத்தப்படுகிறது. மின்தடை ஆற்றல் மாற்றியானது அந்த மின்தடை ஆற்றல் மாற்றிங்கிறது பல்வேறு உள்ளீடுக்கு ஏற்ப மின்தடையின் அளவுகளை மாறுபடுகிறது. மின் தூண்டிய ஆற்றல் மாற்றியானது பல்வேறு உள்ளீடுக்கு ஏற்ப மின் தூண்டியின் அளவு மாறுபடுகிறது. அது எல்லாமே வந்து இந்த உள்ளீடு மின்தடைனா மின்தடை எவ்வளவு ஆகுது அப்படிங்கறத உள்ளீடு கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாறுபடுகிறது. அதே மாதிரிதான் மின் தூண்டியும் மின்தேக்கி ஆற்றல் மாற்றிங்கிறது பல்வேறு உள்ளீடுகள் ஏற்ப மின்தேக்கி திறன் அளவுகள் மாறுது. அந்த மின்தேக்கி திறனுடைய அளவை மாறி காட்டுது. எல்லாமே வந்து ஒரு பார்த்தோம்னா மின்சாரம் இருக்கா இல்லையான்னு பாக்குறோம், மின்சாரம் இருக்கா இல்லையான்னு பாக்குறோம், கரண்ட் எவ்வளவு வருதுன்னு பாக்குறோம். அதெல்லாம் வந்து டிஸ்பிளேல காட்டுது 230 240 அல்லது இப்ப 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் அப்படின்னு காட்டுது. இதுதான் வந்து வெளியீடு. உள்ளீடு வந்து கரண்ட். உள்ளீடு வந்து கரண்ட், மின்சாரம் கொடுக்குறோம். அந்த மின்சாரத்தை எவ்வளவு அழுத்தம் போகுது அப்படிங்கறத வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு அந்த எவ்வளவு அழுத்தம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு வெளியீடா காட்டுது. முதன்மை மற்றும் துணை ஆற்றல் மாற்றிகள். முதன்மை மற்றும் துணை ஆற்றல் மாற்றிகள் பார்த்தோம்னா உள்ளீடுகளை கண்டறியும் பகுதியில் உள்ள ஆற்றல் மாற்றி முதன்மை ஆற்றல் மாற்றியாகும். உள்ளீடுகளை கண்டறியும் பகுதியில் உள்ள ஆற்றல் மாற்றி முதன்மை ஆற்றல் மாற்றி. இந்த ஆற்றல் மாற்றின் வெளியீடுகளை பயன்படுத்தும் ஆற்றலாக மாற்றும் பகுதிக்கு துணை ஆற்றல் மாற்றி, அதாவது பிரைமரி செகண்டரி உள்ளீடு இன்புட் பண்றது வந்து முதன்மை ஆற்றல் மாற்றி. அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தி வெளியீடு பண்றது வந்து துணை ஆற்றல் மாற்றி. செயல்திறன் மிக்க மற்றும் செயல்திறன் அற்ற ஆற்றல் மாற்றிகள். அடுத்து பார்த்தோம்னா வெளிப்புற உள்ளீட்டு விசையால் மின் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஆற்றல் மாற்றிகள் செயல்திறன் மிக்க ஆற்றல் மாற்றிகள் எனவும், வெளிப்புற விசை மட்டுமில்லாமல் வெளிப்புற மின்சக்தியினால் மின் ஆற்றலை வெளியிடுகின்ற ஆற்றல் மாற்றிகள் செயல்திறன் அற்ற ஆற்றல் மாற்றிகள் எனவும் அழைக்கப்படுது. அடுத்தது எண்ணிலக்கம் இல்லா மற்றும் எண்ணிலக்க ஆற்றல் மாற்றிகள். அதாவது டிஜிட்டலா இல்லையா அனலாக்கா அப்படின்னு சொல்றதா, டிஜிட்டலா அனலாக் மீட்டரா டிஜிட்டல் மீட்டரா அப்படிங்கிறது காட்டுறது. அதான் சுருக்கம். குறிமுள் மூலம் அளவுகளை காட்டும் ஆற்றல் மாற்றிகள் எண்ணிலக்கம் இல்லா. இது வந்து அனலாக் அளவு எவ்வளவு நகர்ந்திருக்கு அதை பொறுத்து காட்டுறது, குறிமுள் நகர்றது. இது வந்து எண்ணிலக்கம் இல்லா ஆற்றல் மாற்றின்னு சொல்றது. இந்த வெளியீடு எண் வந்து எண்ணிலக்க இருந்துச்சுன்னா அது வந்து எண்ணிலக்க ஆற்றல் மாற்றிகள். எண்ணிலக்கம்னா டிஜிட்டல் ஆற்றல் மாற்றிகள் அப்படின்னு சொல்றது. உதாரணத்துக்கு நம்ம இந்த டிஜிட்டல் டைம் எல்லாம் பாக்குறோம்ல, கடிகாரம். நமக்கு கடிகாரம் வந்து நம்ம செவத்துல மாற்ற கடிகாரம் இருக்கு. செவத்துல மாற்ற பார்த்தோம்னா அந்த டைம் வந்து நடந்துகிட்டே போகும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு பாக்குது. இது வந்து அனலாக். டிஜிட்டல் பார்த்தோம்னா நம்பர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அதான் டிஜிட்டல் சொல்றது. டிஜிட்டல்னா 5 மணி 6 மணி அப்படின்னு காட்டுது பாத்தீங்களா. அப்ப வந்து அது டிஜிட்டல் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நம்பர் காட்டுறது வந்து டிஜிட்டல் டைம்னு சொல்றது. அதே மாதிரிதான் இந்த மாற்றிகள் ஆற்றல் மாற்றிகள்லாம் இருக்கு. குறிமுள் நகர்றது இல்லைன்னா டிஜிட்டலா இருக்கிறது, அதாவது எண்ணிலக்கம் இருக்கிறது. இதுதான் வந்து எண்ணிலக்கம் இல்லா மற்றும் எண்ணிலக்க ஆற்றல் மாற்றிகள் சொல்றது. ஆற்றல் மாற்றிகள் மற்றும் தலைகீழ் ஆற்றல் மாற்றிகள். ஆற்றல் மாற்றிகள்னு இருக்கு, அல்லது தலைகீழ் ஆற்றல் மாற்றிகள்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா மின் ஆற்றல் அல்லாத அளவுகளை மின் ஆற்றல் அளவுகளாக மாற்றும் அமைப்பிற்கு ஆற்றல் மாற்றிகள். மின் ஆற்றல் அல்லாத அளவுகளை மின் ஆற்றல் அளவுகளாக மாற்றும் அமைப்பிற்கு ஆற்றல் மாற்றிகள் என்று பெயர். மின் ஆற்றல் அளவுகளை மின் ஆற்றல் அல்லாத அளவுகளாக மாற்றும் அமைப்பிற்கு தலைகீழ் ஆற்றல் மாற்றிகள் என்று பெயர். அடுத்தது ஆற்றல் மாற்றிகளை தேர்ந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியவை. அதாவது
இந்த ஆற்றல் மாட்டி நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கும் போது அதுல நம்ம என்ன நினைவில் வச்சுக்கிறது அப்படிங்கறது பார்த்தோம்னா, அதிக உள்ளீட்டு மின் மறுப்பு திறன், குறைந்த வெளியீடு மின் மறுப்பு திறன் இருக்கணும். நல்ல பிரிதிறன் இருக்க வேண்டும். துல்லியமாகவும் மிக துல்லியமாகவும் அந்த சிக்னலுக்கு ஏற்ப அளவுகளை காட்டுற மாதிரி இருக்கணும். அளவுல மிகச் சிறியதா இருக்கணும். அரிமானம், அதிர்ச்சி, அழுத்தம், அதிர்வு இதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உள்ளதா இருக்கணும். சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது, அவ்வளவுதான். உயர்ந்த துல்லியமா இருக்கணும். சீக்கிரம் குறைபாடுகள் ஏற்படாத வண்ணமாவும் இருக்கணும். இதெல்லாம் நம்ம அந்த ஆற்றல் மாற்றிகளை தேர்ந்தெடுக்கும் போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அடுத்து பார்த்தோம்னா மின் ஆற்றல் மாற்றிகளின் நன்மைகள். மின் ஆற்றல் மாற்றிகளின் நன்மைகள் இல்ல பல நன்மைகள் இருக்கு. மின் ஆற்றல் மாற்றிகளுடைய நன்மைகள் பார்த்தா நிறைய நன்மைகள் இருக்கு. அதுல கொஞ்சம் சுருக்கமா, மின் பெருக்கம் செய்வது எளிதானது. உராய்வு விளைவுகள் குறைக்கப்படுது. நிறை நிலைமை விளைவுகள் குறைக்கப்படுது. குறைவான மின்திறன் தேவைப்படுகிறது. மின் சிக்னல் பரிமாணம் செய்வது எளிது. அடுத்து அதுலயே எப்படி பார்த்தோம்னா, இந்த அளவுகளை அளவீடு செய்ய முதல்ல முதன்மை ஆற்றல் மாற்றி கட்டமைப்புடன் இணைக்கப்படுது. ஒரு கட்டமைப்புடன் தான் இணைக்கப்படுது. இந்த முதன்மை ஆற்றல் மாற்றியானது வெளிப்புற பயன்பாடு அளவுக்கு ஏற்ப தன்னிலையை மாற்றிக்கொள்ள இயலும். இந்த முதன்மை ஆற்றல் மாற்றிகள் வெளிப்புற பயன்பாடுனா வெளியில பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு தகுந்த மாதிரி தன்னிலைகளை மாற்றிக்கொள்ள இயலும். இந்த மாறுபாடு பின்னர் வின்ஸ்டோன் பாலம் ஒன்றின் மூலம் இணைக்கப்படும் பகுதியாக செயல்படுகிறது. அழுத்தம் செலுத்துவதற்கு முன் அந்த அழுத்தத்தை செலுத்துவதற்கு முன் வின்ஸ்டோன் பாலம் சமநிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த வின்ஸ்டோன் பாலங்கிறது இப்படித்தான் இருக்கும். இந்த படத்தை பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். வின்ஸ்டோன் பாலங்கிறது ஒரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வோல்டேஜ் எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது காட்டக்கூடிய வரைபடம் தான் இது. இதான் வின்ஸ்டோன் பாலம்னு சொல்றது. இந்த பாலத்துல சமமற்ற நிலையை அந்த சரி பண்ணிக்கிறோம். வின்ஸ்டோன் பாலம். இந்த வின்ஸ்டோன் பாலம்ல முறையில் 4 முனைகளும் 4 முனையுமே இணைக்கப்பட்டிருக்கும். இதன் ஒரு முனையானது அளவிடப்பட வேண்டிய அளவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது அதான் இது உள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட், அவ்வளவுதான். இந்த வின்ஸ்டோன் பாலங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட். அந்த ஆற்றல் மாற்றிகளுடைய உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட். அது எப்படி செயல்படுங்கிறத அது சொல்லியிருக்காங்க. வின்ஸ்டோன் பால இணைப்பு இந்த படத்துல பார்த்துட்டு இருக்குது. வின்ஸ்டோன் பால இணைப்பு இதோட போதும். அடுத்த பகுதி 2ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.